நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஹார்ட்ட வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஜிம் போணும், எக்சர்சைஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்ணுங்க, பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணுங்க அப்டின்னு. பட் யாருமே வந்துட்டு டயட்ட ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க அப்டின்னு சொல்றதே இல்ல. ஸோ டயட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா நீங்க ப்ராப்பரான நியூட்ரியன்ட்ஸ் நீங்க டயட் மூலியமா எடுத்துட்டு வரீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஹார்ட் இஷ்யூஸ், ஹார்ட் டிசீசஸ வந்து பிரிவென்ட் பண்ணலாம் அண்ட் மேனேஜும் பண்ணலாம். அண்ட் இதனால உங்க கொலஸ்ட்ராலும் கம்மியாகும், பிபி கம்மியாகும். அண்ட் வெயிட் அண்ட் சுகர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தா கூட உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் வர சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம கம்மி பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியா ஹார்ட் ஃப்ரெண்ட்லி டயட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் டஸ் இம்பாக்ட் த ஹார்ட் ஹெல்த். ஓகே. இப்ப நீங்க கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸா சூஸ் பண்ணிக்கோங்க. மில்லட்ஸ் இருக்கு. மில்லட்ஸ் வந்து லோக்கலி, சீசனலி அவைலபிள் தான் இந்தியால. அண்ட் சவுத் இந்தியால ஆப்வியஸா கம்பு, திணை, குதிரைவாலி எல்லாமே ஈஸிலி அவைலபிள். ஸோ ஆப்ட் ஃபார் தட். புரோட்டீன்ஸ் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் புரோட்டீன்ஸ ஜாஸ்தி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பருப்பு வகைகள், சன்னா, ராஜ்மா, கிட்னி, பீன்ஸ் போல, நட்ஸ் அண்ட் சீட்ஸ். நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், வால்நட் இருக்கு, ரேசன் நட் இருக்கு, பிஸ்தா இருக்கு. கம்மிங் டு சீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட், பம்கின் சீட், சன்ஃபிளவர் சீட், எள்ளு இதெல்லாமே வந்துட்டு நிறைய கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்வியஸா உங்க ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாமே கம்மியாகும். அண்ட் ஃபேட் ஆப்வியஸா ஹெல்த்தியர் ஃபேட்ஸ் எடுத்துக்கோங்க, லைக் ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில். தென் யூ ஹேவ் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அவகேடோஸ் இதுல வந்துட்டு ஹெல்த்தியர் ஃபேட்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் ஆர் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பைசஸ். எல்லா குக்கிங் ப்ராசஸ்லயுமே நீங்க பார்த்துருப்பீங்க. மஞ்சள் ஆட் பண்ணுவோம், பெப்பர் ஆட் பண்ணுவோம், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஜாஸ்தியாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் ஆப்வியஸ்லி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 8 glasses மினிமம் ஆஃப் வாட்டர் நீங்க எடுத்துக்கலாம். இன் ஃபார்ம் ஆஃப் கோகோனட் வாட்டர், பட்டர் மில்க், கர்ட், ஜீரா வாட்டர், மேத்தி சினமன் வாட்டர் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எவ்ரி டே கம்பல்சரி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி ஃப்ரூட்னா டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லாதீங்க. டேக் குவாவா ஒன் டே, நெக்ஸ்ட் டே ஆப்பிள் எடுங்க, நெக்ஸ்ட் டே நீங்க ஆம்லா எடுங்க, அதே மாதிரி ஆரஞ்சு எடுங்க. ஸோ எவ்ரிடே ஒவ்வொரு ஃப்ரூட் எடுத்துட்டு வாங்க. அண்ட் வெஜிடபிள்ஸுமே நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உங்க பிளேட்ஸை வந்து கலர்ஃபுல்லா மாத்துறீங்களோ இட் இஸ் ரியலி இம்பாக்டிங் த ஹார்ட் ஹெல்த். ஸோ ஒரு நாள் குக்கும்பர் ஆட் பண்ணுங்க, ஒரு நாள் கேரட், இன்னொரு நாள் கீரை, தென் பாட்டில் கார்டு, பிட்டர் கார்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு வாங்க. திஸ் இஸ் ஆல் ரியலி வெரி இம்பாக்டிங் த ஹார்ட் ஹெல்த். Mainly three types of food: high salt, high sugar and bad fat. இந்த மூணு கேட்டகரியில வர எல்லா ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். வென் ஐ டெல் ஹை சால்ட் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆகட்டும், நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் ஆகட்டும், தென் சமோசாஸ், பஜ்ஜீஸ் இதுல எல்லாம் ஜாஸ்திக்கு ஜாஸ்தி நீங்க சால்ட் அண்ட் சோடியம் கண்டென்ட் அதிகமா இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ நீங்க ஒரு பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ஃபுட் பேக்கெட் பேக் சைட் பாருங்க, சோடியம் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஸோ தட் ரியலி இம்பாக்ட்ஸ் யோர் ஹார்ட். அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹை சுகர். ஹை சுகர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோடாஸ், பெவரேஜஸ்ல இருக்கு. தென் ஃப்ரூட் ஜூசஸ் நம்ம வெளியில வாங்குறது, கேண்டு, டின்டு இதுல எல்லாத்துலயுமே நீங்க ஜாஸ்தி சுகர் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். பேக்கரி ப்ராடக்ட்ஸ், எனிதிங் இன் ஒயிட் சுகர் ஆகட்டும், மைதா, கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ், பிஸ்கெட், குக்கீஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட்லி இஸ் த பேட் ஃபேட். பேட் ஃபேட் நான் சொல்றேன் அப்போ நம்ம வெளியில போறோம் சாப்பிடுறதுக்கு, வெளியில எந்த மாதிரி ஒரு ஆயில் யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நம்ம யாருக்குமே இல்லை. வாட் தே ஆர் டூயிங் இஸ், இப்போ ஒரு பேக்கெட் ஆஃப் கோல்டு வின்னர் வாங்குறாங்க அப்படின்னா அதே பேக்கெட் ஒரு 10 டைம்ஸ் இல்ல ஒரு 20 டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்றப்போ அதுல இருக்கிற ஃபேட் எல்லாமே பேட் ஃப்ரம் குட் டு பேடா மாறுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரீயூஸ்ட் ஆயில் அகைன் அண்ட் அகைன் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணி. when it comes to oil வந்துட்டு நீங்க குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே பார்க்கணும். ஸோ குவான்டிட்டின்னு சொல்றப்போ நீங்க ஒரு 3 டீஸ்பூன்ல இருந்து ஒரு 5 டீஸ்பூன் வரைக்கும் பர் டே ஒரு நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம்.
எம்எல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு 15ல இருந்து 25 ml வரைக்கும் இட்ஸ் நார்மல். பட் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ட்ரைக்ளிசரைட் வேல்யூ இருக்கு, கொலஸ்ட்ரால் வேல்யூஸ் அதிகமா இருக்குன்னா ஜஸ்ட் கெட் இட் செக் வித் யுவர் நியூட்ரிஷனிஸ்ட் இல்ல டாக்டர். உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த லெவல்ஸையும் குறைச்சிடுவாங்க. அப்ராட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆலிவ் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜியோகிரபி, லொகேஷன், டெம்பரேச்சருக்காக அவங்களுக்கு ஆலிவ் ஆயில் வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா அவங்க குக் பண்ற மெத்தடுமே வெரி லோ ஹீட் குக்கிங் தான். யூஸ்வலி அவங்க சாலட் சாப்பிடுவாங்க, இல்ல சாட்டட் வெஜிடபிள் சாப்பிடுவாங்க, ஸ்டிர் ஃப்ரைட் வெஜிடபிள் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கண்டிஷன்ல அவங்களுக்கு ஆலிவ் ஆயில் பெஸ்ட். கமிங் டு இந்தியா, நம்ம சவுத் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அந்த கேரளா, தமிழ்நாடு சைடு எல்லாமே கோகோனட் ஆயில் நல்லாவே நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நல்லெண்ணெய், செசமே ஆயில், இது எல்லாமே நம்ம ஜாஸ்தி இன்க்ளூட் பண்ணுவோம், விச் இஸ் ஆல் குட். அண்ட் அப்படியே நம்ம மேல நார்த் இந்தியாவுக்கு மூவ் பண்ணோம்னா கிரவுண்ட்நட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆயில் விச் ஐ மென்ஷன் நவ், இட் இஸ் ரியலி வெரி குட் ஃபார் யுவர் ஹார்ட் ஹெல்த். அண்ட் இந்த ஆயில்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா லைஃப் லாங் சேம் டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, ரொட்டேட் பண்ணுங்க. ஃபார் எவ்ரி 3 months ஆர் ஃபார் எவ்ரி 1 month நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ 3 months கிரவுண்ட்நட் யூஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் 3 months கோகோனட் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கட்டும். அண்ட் வெளியில போய் சாப்பிடுறீங்க அப்படின்னா இந்த ரீயூஸ் பண்ண ஆயில்ஸ் அண்ட் ஃபேட் கொஞ்சம் கவனமா இருங்க. அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க எனி டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவுட் சைட். அண்ட் டால்டா அப்படின்னா வனஸ்பதின்னு சொல்லி நம்ம கீ அப்படின்னு வைப்பாங்க வெளியில. ஸோ அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்.